Hi children, this is KTK. Welcome to our channel. In this video, we are going to learn Tamil Nadu State Board New Syllabus of Class 10 Exercise 5.2 la question number 8, 9 and 10. Already first 7 sums complete panna videos description la tharan. You can watch the video and then you can continue here. Let's start the class now. Question number 8. The line through the points minus 2, 6 and 4, 8 is perpendicular to the line through the points 8, 12 and x, 24. Find the value of x. அதாவது இந்த ரெண்டு லைனுமே வந்து perpendicular கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துருந்ததா நமக்கு x வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன எழுத போற உன்னுடைய ஸ்லோப் ஃபார்முலா எழுதிக்கோ. இந்த ரெண்டு லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? perpendicular அப்படின்னா நம்ம ஸ்லோப் உடைய ப்ராடக்ட் என்னன்னு வரும், -1 வரும். ஸோ அதை போட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு ஸ்லோப் உடைய ஃபார்முலா எழுது. ஸோ ஸ்லோப் உடைய ஃபார்முலா என்ன வரும் உனக்கு? y2 minus y1 divided by x2 minus x1. ஓகேவா? இங்கே 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதை என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏபி, செகண்ட் பாயிண்ட் சிடி அப்படின்னு எழுதிக்குவோம், அதாவது லைன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்லோப் ஆஃப் ஏபின்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறேன். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஓகேவா? நீ எழுதுறதுனா இங்கே எழுதிக்கோ. ஏவுடைய பாயிண்ட் என்னென்னு எழுதிக்கோ. ஏ வந்து -2, 6, நெக்ஸ்ட்டு பி வந்து 4, 8, அப்புறம் சி வந்து அந்த தேர்ட் பாயிண்ட் 8, 12, தென் டி இஸ் x, 24. ஸோ நீங்கள் எழுதிட்டு கூட நீ எழுதலாம். இப்போ ஏபியுடைய ஸ்லோப், ஏபியோட ஸ்லோப் என்ன வரும்? 8 - 6 by 4 minus of -2 வரும். ஸோ இட் வில் பிகம் ப்ளஸ். ஸோ 8 - 6 என்ன? 2/6. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1/3 கிடைக்கும். அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடி. தமிழ் எழுதுவாங்க, சாய்வுன்னு போட்டுக்கோ. ஸ்லோப் ஆஃப் சிடி. இப்போ சிடிக்கு அதே மாதிரி ஸ்லோப் கண்டுபிடி. y2 minus y1. ஸோ என்ன கிடைக்கும்? 24 minus 12 divided by x minus 8. x minus 8. ஸோ இதை என்ன பண்ணலாம்? அகைன் சிம்பிளிஃபை பண்ண, நியூமரேட்டரில் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 24 minus 12 is 12 வரும். ஸோ 12 by x minus 8. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி இஸ் perpendicular to சிடின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும் உனக்கு? ப்ராடக்ட். சப்போஸ் இது வந்து உனக்கு M1, இது வந்து உனக்கு M2 அப்படின்னு எடுத்தனா உனக்கு என்ன வரும்? M1 M2 is equal to -1. நமக்கு தெரியும் ரெண்டு லைன் பர்பெண்டிகுலர் இருந்ததுன்னா அதோட ஸ்லோப் உடைய ப்ராடக்ட் வந்து -1. ஓகேவா? ஸோ இப்போது இங்கே என்ன இருக்குது? இருக்கு 1/3 இருக்குது. இது வந்து உனக்கு 12/x minus 8 இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? -1. இதுதான். இப்போ கேன்சல் பண்ணலாமா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? இதை கேன்சல் பண்ணால் உனக்கு 4 வருமா? ஸோ 4/x minus 8 is equal to -1. அப்போ 4 is equal to -1 இதோட மல்டிப்ளை பண்ணால் என்னவா மாறும்? 8 minus x மாறும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த x minus 8 இங்கே x மல்டிப்ளை பண்ணால் -x ஆகிடும். -8 மல்டிப்ளை பண்ணால் +8 ஆகும். ஸோ 4 is equal to x, 8 minus x வந்துடும். இப்போ ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணதை சால்வ் பண்ணலாமா? அப்போ x equal to என்ன கிடைக்கும் உனக்கு? 8 minus 4 கிடைக்கும். therefore your x value is 4. புரிஞ்சிச்சா? Question number 9. Show that the given points formed a right angle triangle and check whether the satisfied Pythagoras theorem. இந்த 3 பாயிண்ட்டுமே வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ண சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அது வந்து பித்தாகரஸ் தியரத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து நமக்கு 2 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். செக் பண்ணதுக்கப்புறமா தேரத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. அந்த 3 பாயிண்ட்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? அதை கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு 3 லைன்ஸ் கிடைக்கும். ஓகே, கனெக்ட் பண்ணிவிட்டு 3 லைன்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சும்மா ரஃபாக போடுறேன் பாரு. இப்போ ஒரு ரேண்டமாக ஒரு 3 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இந்த 3 பாயிண்ட் நீ கனெக்ட் பண்ணுற. இந்த 3 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணும்பொழுது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னா உனக்கு என்ன தெரியும்? கண்டிப்பாக 2 சைடு, ஓகே, எனி 2 சைட்ஸ், அதாவது ஏதாவது இந்த 2 சைடு, இந்த 2 சைடுமே உனக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா தான் நீ என்ன பண்ணலாம்? அந்த 3 பாயிண்ட்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்பெண்டிகுலராக இருக்குன்னா என்ன கண்டிஷன் நமக்கு தெரியும்? ஸ்லோப் உடைய ப்ராடக்ட் வந்து -1ன்னு தெரியும். அதாவது ஏதாவது 2 ஸ்லோப், இப்போ 3 ஸ்லோப் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஏபி, பிசி, சிஏ அப்படின்னு. ஏதாவது 2 ஸ்லோப் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு -1 வந்துருச்சு அப்படின்னா அந்த 2 லைனுமே பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். புரியுதா? ஸோ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஸ்லோப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் உன்னுடைய ஸ்லோப் ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிரு. ஓகே, ஸ்லோப்புடைய ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிரு.
ஸோ என்ன ஃபார்முலா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஓகேவா, இதுதான் ஸ்லோப் உடைய ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா ஒரு லைனுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிற. அதாவது ஃபஸ்ட்டு ஏபிக்கு, அடுத்து பிசிக்கு, அண்ட் தென் சிஏ கண்டுபிடிக்க போகிற. ஸோ அதே மாதிரி எழுதிட்டு ஸ்லோப் ஏபி. ஓகே, ஸோ எப்படி எழுதலாம்? ஏக்கும் பிக்கும் ஸ்லோப் கண்டுபிடி பார்ப்போம். -3 மைனஸ் ஆஃப் -4 வந்து +4 வரும். தென் 2 - 1. ஓகேவா, நிறைய சம் போட்டுருவோம், நீ டக் டக்குன்னு போட ஆரம்பிச்சிரு. ஸோ 1/1 is 1 முடிஞ்சிருதா? அடுத்து ஸ்லோப் ஆஃப் பிசி. ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடி பார்ப்போம். -7 + 3 by 4 - 2. ஸோ இதுக்கு என்ன வரும்? -4/2 வரும். கேன்சல் ஆச்சுன்னா -2 பண்ணலாம். அடுத்து ஸ்லோப் ஆஃப் சிஏ. ஓகேவா, சிஏ கண்டுபிடி. இப்போ சிஏ கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு -4 ஃபஸ்ட்டு வரும். ஸோ -4 + 7 பை என்ன இருக்குது? 1 - 4 வரும். இப்போ இதுக்கு என்ன போடலாம்? 3/-3 is equal to -1. இப்போ நல்லா பாரு, ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் பிசி, ஸ்லோப் ஆஃப் சிஏ. இங்கே 1 -2 -1 இருக்குது. நான் என்ன சொன்னேன்? ஏதாவது ரெண்டு நீ மல்டிப்ளை பண்ணும்போது உனக்கு -1 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது இங்கே என்ன ஆச்சு? ஹியர் எதை மல்டிப்ளை பண்ண உனக்கு வந்தது? ஸ்லோப் ஆஃப் எது இங்கே ஏபியும் இந்த சிஏவும் மல்டிப்ளை பண்ண உனக்கு என்ன வரும்? ஸ்லோப் ஆஃப் ஏபி மல்டிப்ளை வித் ஸ்லோப் ஆஃப் சிஏ இஸ் ஈக்குவல் டு -1. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? உனக்கு புரியுதா? அதாவது 1 -1 மல்டிப்ளை பண்ணால் -1 வருது. தேர்ஃபோர் ஏபி இஸ் பர்பெண்டிகுலர் டு சிஏ. புரியுதா? இது மல்டிப்ளை பண்ணதால -1 வந்துருச்சு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? ஏபியும் சிஏவும் உனக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். அப்போ ஏ இங்கே வரும். இதுதான் காமன் பாயிண்ட், காமன் வெர்டெக்ஸ். இங்கேயே இருக்குது, இங்கேயும் இருக்கா? ஸோ பிசி நீ ஏதோ ஒன்று எழுதிக்கோ. ஸோ இங்கே ஒரு பி, இங்கே ஒரு சி இருக்குது. இதுதான். ஸோ ஏபிசின்னு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பாயிண்டில் எந்த 2 சைடு வந்து பர்பெண்டிகுலராக இருக்குன்னு நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ கொஸ்டினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். என்ன கொடுத்துருக்காங்க? ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இது ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றதால, அதாவது பர்பெண்டிகுலர் அப்படின்றதால ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா பிதாகரஸ் தியரத்தை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்னு தான் செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ சம்மோட செகண்ட் பார்ட்டு பிதாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து உனக்கு ஏ பிசின்றது நீ எப்படி வேணால் போட்டுக்கலாம். புரியுதா? ஏ தான் உனக்கு காமன் வெர்டெக்ஸாக இருந்தது. ஏசியும் ஏபியும் தான் பர்பெண்டிகுலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போது இந்த ட்ரையாங்கிளுக்கு பிதாகரஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா டு ப்ரூவ், ஓகேவா, டு ப்ரூவ் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். தேரம் தெரியும்ல, சம் ஆஃப் these two sides square should be equal to the hypotenuse square. ஓகேவா? இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து உன்னுடைய டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square and then y2 minus y1 the whole square. ஓகேவா? பட் இங்கே நமக்கு ஸ்கொயர் இருக்குன்றதால இந்த ரூட்டை வந்து நீ போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ ஏபி ஸ்கொயர் கண்டுபிடி. ஏபி ஸ்கொயர் இதுக்கு டிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடி பார்ப்போம். எப்படி போடலாம்? 2 - 1 the whole square and then -3 மைனஸ் ஆஃப் -4 என்ன வரும் உனக்கு? +4 கிடைக்கும் இந்த ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 - 1 the whole square வந்து உனக்கு 1 தான் கிடைக்கும். இங்கேயும் வந்து உனக்கு 4 - 3 1 ஸ்கொயர் தான் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? வெறும் உனக்கு 2 மட்டும்தான் வரும். ஸோ ஏபி ஸ்கொயர் முடிஞ்சுதா? அடுத்து ஏசி ஸ்கொயர் கண்டுபிடி. ஏசி ஸ்கொயர் ஏக்கும் சிக்கும் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ என்ன வரும் உனக்கு? அதே மாதிரி போடு 4 - 1 the whole square and then -7 + 4 the whole square. இங்கே நல்லா பாரு, -4 1. அதே மாதிரி -7 மைனஸ் ஆஃப் -4 வந்து +4 இருக்கும். சிம்பிள்ஸ் வந்து நீ கரெக்டாக போடணும். டிஸ்டன்ஸ்ன்றது உனக்கு பேசிக் கான்செப்ட் ஃபார் கோஆர்டினேட் ஜாமெட்ரி. டிஸ்டன்ஸ் இந்த ஸ்லோப் எல்லாமே டேரெக்டாக கண்டுபிடிக்கணும், தப்பு இல்லாமல். ஓகேவா? ஸோ 4 - 1 4 - 1 என்ன வரும் உனக்கு? 3 ஸ்கொயர் வந்து 9. அதே மாதிரி இங்கே -7 + 4 -3 வரும். -3 ஸ்கொயர் பண்ணால் 9 தான் வரும். நீ -3 ஸ்கொயர் பண்ணிட்டு -9 போட்டுறாது. 18 முடிஞ்சது. அடுத்து வேறு தேர்ட் சைடு என்ன கண்டுபிடிக்கணும்? பிசி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ பிக்கும் சிக்கும் அதே மாதிரி போட்டு பார்ப்போம். 4 - 2 the whole square plus -7 + 3 the whole square. ஸோ 4 - 2 2 square is 4. இங்கே வந்து உனக்கு 16 வரும். ஸோ ஆட் பண்ணால் உனக்கு 20. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். அதாவது இது ரெண்டுத்தையும் உனக்கு ஆட் பண்ணால் இது கிடச்சிச்சு இல்லை? 2 + 18 என்ன உனக்கு?
2 plus 18 என்ன 20 அவ்வளோதான். ஸோ ஹென்ஸ் ஏபி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். ஸோ பித்தாகரஸ் தியரம் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு முடிச்சிடலாம். ஓகேவா? கண்டிப்பாக உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் தான். ஓகேவா? நீ ஆகலைன்னா முடிச்சு வச்சிடாத. ஆகலைன்னு சொல்லிட்டு ஏன் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு கண்டிப்பாக உனக்கு பித்தாகரஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதை மைண்டில் வச்சுக்கோ. நீ வந்து வெரிஃபை தான் பண்ண சொல்லியிருக்காங்க. செக் வெதர் தான் கொடுத்தா, ப்ரூவன் கொடுக்கல. புரியுதா? செக் வெதர்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம செக் பண்ணிவிட்டு ரிசல்ட் எழுதிடலாம். உனக்கு நீங்கள் ஏதாவது தப்பாக போட்டுட்டு ஆன்சர் வரல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடாத. பிகாஸ் ஆல் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் வில் சாட்டிஸ்ஃபை பித்தாகரஸ் தியரம். இந்த பித்தாகரஸ் தியரமே உனக்கு ப்ரூவ் பண்ணது எதுக்குன்னு பார்த்தோன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு தான். ஓகேவா? ஸோ யூ மஸ்ட் சாட்டிஸ்ஃபை, யூ மஸ்ட் ஷோ இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஓகேவா? ஸோ இதே 9th கொஸ்டினில் செகண்ட் ரோமன் இருக்குது, அதையும் அப்படி முடிச்சிடலாம். இப்போ 9th செகண்ட் ரோமன் இங்கே வந்து LMN கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்டுமே ஜாயின் பண்ணும்போது வர லைன்ஸ் ஏதாவது 2 வந்து பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் டைம் என்ன பண்ணியோ அதே ஸ்டெப்ஸ் நீ ஃபாலோ பண்ண போகிறேன். ஸ்லோப்க்கான ஃபார்முலா எழுதிருக்கு. ஸ்லோப்க்கான ஃபார்முலா என்ன? y2 minus y1 by x2 minus x1. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கான ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிற? LM கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஸ்லோப் ஆஃப் LM. ஸோ ஸ்லோப் ஆஃப் LM எப்படி போடலாம்? 12 minus 5 by 9 minus 0. ஸோ 12 minus 5 by 9 minus 0. ஸோ என்ன போடுவேன்? 7 by 9 போடலாமா? ஸோ 7 by 9. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் MN. ஸ்லோப் ஆஃப் MN கண்டுபிடி. ஸ்லோப் ஆஃப் MN வந்து உனக்கு 14 minus 12 by 3 minus 9. ஸோ இங்கே உனக்கு என்ன வருது? 2 by minus 6 வருது. இதை கேன்சல் பண்ணால் உனக்கு minus 1 by 3 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் LM MN. அடுத்து என்ன வரும்? NL வரும். ஓகேவா? NL. ஸோ இது கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணலாம்? NL அதாவது ஸோ 5 minus 14 by 0 minus 3. ஸோ என்ன கிடைக்கும் உனக்கு? minus 9 by minus 3 கிடைக்கும். இது கேன்சல் பண்ணால் உனக்கு ப்ளஸ் 3 வரும். இப்போ பாரு, எந்த 2 ஸ்லோப் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் -1 வருதுன்னு பாரு. இதையும் இதையும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ எப்படி போடலாம்? ஸ்லோப் ஆஃப் MN மல்டிப்ளை வித் ஸ்லோப் ஆஃப் NL is equal to -1. therefore MN. ஸோ எதுவும் பர்பெண்டிகுலராக இருக்குது. MNனும் NL தான் உனக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. therefore LMN forms a right angle triangle. forms a right angle triangle. ஸோ அவ்வளோதான் உன்னுடைய கொஸ்டின். ஆஃப் பார்ட் முடிஞ்சது. புரியுதா? ஆஃப் பார்ட் அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ப்ரூவ் ஆயிருக்கா வருதா அப்படின்னு செக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்? இது வந்து உன்னுடைய பித்தாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைமில் என்ன போட்டியோ அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து ஸ்லோப்போட ஹெல்ப்பில் ப்ரூவ் பண்ணுறேன். செகண்ட் பார்ட்டை வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் நீ ப்ரூவ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ செகண்ட் பார்ட் பார்க்கலாமா? ஸோ காமன் வெர்டெக்ஸ் என்ன வந்து உனக்கு என்ன போட்டு வந்தோம் நம்ம அதில்? அதாவது MN பர்பெண்டிகுலர் டு NL தானே போட்டிருந்தோம். அப்போ காமன் வெர்டெக்ஸ்ன்றது என்ன? N. ஸோ அப்போ N இங்கே போட்டுட்டு ML அப்படின்னு போட போகிறேன். ஸோ N தான் வந்து உனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த N ஏன் இங்கே வருதுன்னு புரியுது இல்லை? எந்த 2 லைன் பர்பெண்டிகுலராக இருக்கோ அதில் இருக்கிற காமன் வெர்டெக்ஸ் தான் நீ இங்கே போட போகிற. நீ வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணிவிட்டு இந்த ஆல்ஃபபெட்டை உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றி போட்டுட்டுனா உன்னுடைய தேரத்தை ப்ரூவ் பண்ண முடியாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. MN NL தான் பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா இதில் எது காமன் வெர்டெக்ஸோ, அதாவது 2த்துலேயுமே வர ஆல்ஃபபெட் எதுவோ அதை தான் நீ வந்து என்ன பண்ணணும்? உன்னுடைய ரைட் ஆங்கிள் இடத்துல போடணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ உன்னுடைய LM தான் உனக்கு லார்ஜர் சைடு, அதாவது ஹைப்போட்டெனஸ். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டு ப்ரூவ் ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் எழுதுன மாதிரி தான் டு ப்ரூவ். ஸோ எதை ப்ரூவ் பண்ண போகிறோம் நம்ம? NL the whole square plus NM square is equal to ML square. இதுதான் நீ ப்ரூவ் பண்ண போகிற. sum of these two side square should be equal to your longest side square, that is hypotenuse square. So distance formula தெரியும். distance formula என்ன? D is equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ லாஸ்ட் டைமில் போட்ட மாதிரி நீ டேரெக்டாக வந்து ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்க போகிற அப்படின்றதால அந்த ரூட்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ NL. ஸோ Nக்கும் Lக்குமான டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிரு. ஸோ எப்படி போடலாம்? 3 minus 0 the whole square and then
14 minus 5 the whole square. So டேரெக்டாக போட பார்ப்போம். ஸோ 3 ஸ்கொயர் 9 வந்துடும். இங்கே 14 minus 5 என்ன 9, 9 ஸ்கொயர் வந்து உனக்கு 81. ஸோ இதை ஆட் பண்ணனா உனக்கு 90 வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்எல் முடிஞ்சதான். அடுத்து எம் ஸ்கொயர் கண்டுபிடி. ஸோ எம்முக்கும் கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்ன போடுவோம் நீ எம். ஸோ 9 minus 3 the whole square and then 12 minus 14 the whole square. See, நல்லா பார்த்துக்கோ. நீ இங்கிருந்து நீங்கள் கண்டுபிடிச்சாலும் இல்லை இங்கிருந்து நீங்கள் கண்டுபிடிச்சாலும் உனக்கு சேம் தான். டிஸ்டன்ஸ்ன்ற கான்செப்ட் ஒன்று புரியுதுல்ல. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இது ஏ இது பின்னா ஏலேருந்து பி எவ்வளோ தூரமோ அதே தூரம் தான் பிலேருந்து ஏவுமே. ஸோ நீ இங்கேருந்து எங்கே கண்டுபிடிக்கலாம், இல்லைனா அங்கேருந்து இங்கேயும் கண்டுபிடிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸில் உனக்கு நோ இஷ்யூஸ். ஏன்னா நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணுறதால ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் இருந்தாலுமே அது உனக்கு பாசிட்டிவாக மாறிடும். ஓகேவா? ஸோ 9 minus 3 என்ன 6 ஸ்கொயர் வந்து உனக்கு 36. 12 minus 4 வந்து -2 ஸ்கொயர் பண்ணால் உனக்கு 4 வரும். ஸோ 36 + 4 வந்து 40. இப்போ நல்லா பாரு, உனக்கு தேர்டுக்கு என்ன ஆன்சர் வரணும். இது 90, இது 40னா தேர்டுக்கு ஆன்சர் 130 தான் உனக்கு வரணும். ஸோ அது வருதா இல்லைன்னு செக் பண்ணிடலாமா? ஸோ NL ஓவர் NM ஓவர் நெக்ஸ்ட் உனக்கு LM, அதாவது ML ஸ்கொயர். ஸோ இது Lக்கும் Mக்கும் கண்டுபிடி பார்ப்போம். அப்போ என்ன வரும் உனக்கு? அகைன் 9 minus 0 whole square and then 12 minus 5 the whole square. ஓகேவா? ஸோ 9 ஸ்கொயர் என்ன வரும் உனக்கு? 81 வரும். 12 minus 5 is 7 ஸ்கொயர் வந்து 49. ஸோ இதை ஆட் பண்ணிட்டேன்னா உனக்கு 130 வந்தாச்சு. therefore NL ஸ்கொயர் plus NM ஸ்கொயர் is equal to ML ஸ்கொயர். that's all. தியரம் வெரிஃபைடு அப்படின்னு எழுதிடும். ஓகேவா? பித்தாகரஸ் தியரம் நிரூபிக்கப்பட்டது. ஸோ 10th கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 10. ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஆர் பேரலோகிராம். பேரலோகிராம்னா என்ன? இணைகரம். அதாவது ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் போதும். இங்கே உனக்கு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்ஸ் உடைய ஸ்லோப்பில் வந்து ரெண்டு ஸ்லோப் வந்து உனக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான் உனக்கு புரியுதா? என்ன ப்ரூவ் பண்ணணும்னு புரியுதா? ரெண்டு ஸ்லோப் வந்து உனக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ ஸ்லோப்புடைய ஃபார்மில் உனக்கு என்ன வரும் அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கும். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு y2 minus y1 by x2 minus x1. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றா கண்டுபிடிக்கலாமா? ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். பிசி சிடி அண்ட் தென் டிஏ கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ரெண்டு வந்து உனக்கு ஈக்குவலாக வரும். ஓகேவா? ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஃபஸ்ட்டு கண்டுபிடி. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து உனக்கு சில டெசிமல்ஸ்லாம் இருக்குது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போடணும். ஸோ ஏக்கும் பிக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன போடலாம்? -4 minus 3.5 டிவைடட் பை 10 minus 2.5. ஸோ என்ன வரும்? இது வந்து -7.5 வருமா? இது 10ல் 2.5 போச்சுன்னா அகைன் 7.5 தான் வரும். ஸோ 7.5 கேன்சல் ஆகிடும். ஸோ -1 தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி முடிச்சாச்சு. அடுத்து ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடி. பிக்கும் சிக்கும் அதே மாதிரி என்ன வரும்? -2.5 நெக்ஸ்ட்டு -4, அது +4 மாறிடும். நெக்ஸ்ட்டு 2.5 10. ஸோ 2.5 -10. ஸோ மேலே என்ன கிடைக்கும்? 4ல் 2.5 போச்சுன்னா உனக்கு என்ன வரும்? 1.5 தான் கிடைக்கும். அதே மாதிரி கீழே 7.5 வருமா? 7.5 வரும். ஓகே. ஸோ -2.5 + 4 is 1.5. 2.5 -10 is -7.5 கிடைக்கும். ஸோ இது நீ கேன்சல் பண்ண அப்படின்னா உனக்கு என்ன வரும்? 15ல் 75 how many times? 5 times வரும்ல, அவ்வளோதான். ஸோ -1/5 வரும். -1/5 தான் உனக்கு ஸ்லோப் ஆஃப் பிசி. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம்? ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிக்கும். ஸோ 4மே கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் சிடி. ஸோ என்ன இருக்குது அங்கே மேலே? 5 + 2.5 வரும். சிம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேவா? ஸோ -5 -2.5 வருது. ஸோ இங்கே என்ன வரும் உனக்கு? 7.5 பை இதை ஆட் பண்ணாலும் உனக்கு -7.5 வரும். இதை கேன்சல் ஆச்சுன்னா அகைன் உனக்கு -1 தான் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் டிஏ. நீ ஆர்டராகவே போடு. ஏபி பிசி சிடி அண்ட் தென் டிஏ. ஸோ டிஏ கண்டுபிடிக்கும் போது அப்போ என்ன கிடைக்கும் உனக்கு? 3.5 -5 டிவைடட் பை 2.5 -5 என்ன வரும்? +5 வருமா? ஸோ இது ஒன்று கிடைக்கும் 1.5 வரும். அதாவது -1.5 வரும். இது உனக்கு 7.5 வரும். கேன்சல் பண்ணால் உனக்கு -1/5 தான் கிடைக்கும். ஸோ ரிசல்ட் எழுத பார்ப்போம். ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு, ஸ்லோப் ஆஃப் ஏபியும் எதுவும் ஈக்குவலாக இருக்குது,
ஸ்லோப் ஆஃப் சிடியும் ஈக்குவலாக இருக்குது. அண்ட் தென் ஸ்லோப் ஆஃப் பிசியும் டிஏவும் ஈக்குவலாக இருக்குது. அதாவது ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டுமே வந்து உனக்கு ஈக்குவலாக இருக்கிறதால தே ஆர் பேரலல். இந்த ரெண்டு லைன் அதாவது ஏபிசிடின்ற லைன் பேரலாக இருக்குது. நல்லா டயக்ராம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்ப்போம். இப்படி தான் இருக்கும் உனக்கு பேரலோகிராம் தெரியும்ல. உன்னுடைய சாய் செவ்வகம் தான் உனக்கு பேரலோகிராம் இணைகரம். ஒரு செவ்வகம் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குல்ல, அந்த ரெக்டாங்கிள் சாட்சி வச்சேன்னா உனக்கு அதுதான் வந்து இணைகரம். ஸோ இப்படி தான் இருக்குது ஏ பி சி டி. ஸோ ஏபியும் சிடியும் பேரலாக இருக்குது. அதே மாதிரி இந்த பிசியும் டிஏவும் உனக்கு பேரலாக இருக்குது. ஸோ ஸ்லோப் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த லைன்ஸ் வந்து பேரலாக இருக்குன்னு அர்த்தம். தேர்ஃபோர் ஏபிசிடி இஸ் எ பேரலோகிராம். ஏபிசிடி இஸ் எ பேரலோகிராம். இதுதான் வந்து பேரலோகிராம் ஷார்ட் ஃபார்ம். நீ எழுதும்போது ஃபுல்லாக எழுதிக்கோ. தமிழ் மீடியம் எழுதும்போது ஏபிசிடி ஒரு இணைகரம் அப்படின்னு எழுதிடு. ஓகேவா? So that's all with this video, children. Thank you so much for watching. If you like this video, please share it with your friends, and also if you have any doubts, queries and suggestions, please drop it in our comment box. Thank you. Bye bye. Take care.